ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பனானா கேக்கு தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம பனானாவை அரைச்சி மிக்ஸில் போட்டு ஒரு அடி அடித்து போட்டாச்சு. நாட்டு சக்கரை போட்டிருக்கு, வெனிலா எசன்ஸ் ஊற்றியாச்சு. அது மூணையும் ஊற்றி தான் நம்ம கிண்டி வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவை சலித்து எடுத்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அது எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோகோ பவுடர் போட்டுக்கலாம். கோகோ பவுடரும் போட்டாச்சு. இப்போயும் நல்லா இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம காய வச்சுருப்போம் இல்லையா, மாட்டுப்பால் ஓகே, இல்லாட்டி பாக்கெட் பால் இருந்தாலும் ஓகே. காய வச்சதை கொஞ்சம் தேவையான அளவு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து கெட்டி இல்லாமல் வரணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, சுகர் போதுமா என்ன அப்படின்னு சொல்லி. சுகர் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நாங்கள் மறுபடியும் நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த நட்ஸ் எல்லாம் துருவி போட்டாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நெய் தடவிட்டு அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் மைதா மாவு சுற்றி போட்டாச்சு. இப்போ அதுக்குள்ளே நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவெல்லாம் போட்டு மேலே சாக்லேட்டு டைரி மில்க் இருந்துச்சு, அதையும் போட்டு விட்டு அப்படியே தூக்கி நம்ம இட்லி சட்டியில் வச்சிடலாம். இட்லி சட்டியில் வச்சு சிம்மில் போட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா வேகட்டும். அப்பப்போ குத்தி பாருங்கள் உள்ளே வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி. இப்போ எங்களுக்கு வெந்துருச்சு. இப்போ எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி நம்ம போட்டதெல்லாம் வந்திருக்குன்னு. கடைசியாக ஃபைனலாக கேக்கை எடுத்தாச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைகளுக்கும் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.